வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் தலைவா போற்றி. இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் உழவார பணி. இது என் கடன் பணி செய்து கிடப்பதே. இதுதான் திருநாவுக்கரசு அவர்களுடைய லட்சியமாகவே இருந்தது. அவர் கையில் எப்பொழுதுமே அவரோட புகைப்படத்தெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்னதாக, இதற்கு பேர் ஹோன்னு சொல்கிறது. தமிழில் இதுக்கு உழவார படை அப்படின்னு பேர். இந்த உழவார படையை வைத்து கொண்டு தான் அவர் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவர் எதற்காக அதை வைத்து கொண்டார்னா, அது தனி மனிதன். அவர் அந்த உழவார படையை வைத்து கொண்டு தான் போகின்ற கோவில்களிலெல்லாம் எங்கெல்லாம் பாதையில் முட்களும் புற்களும் இந்த விழுந்து கிடக்கோ அதெல்லாத்தையும் செதுக்கி 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 மனிதர்கள் கோவிலுக்குள்ளே போய் சுலபமாக இறைவன் இறைவியை வணங்கிவிட்டு வரா மாதிரியான ஒரு அந்த செய்கை, அதை தான் அவர் தன்னுடைய சேவையாகவே இறைவனுக்கு செய்து கொண்டு வந்தார். சரி, அன்றைக்கு அவர் ஆரம்பித்தது இன்றைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக இருக்கு. பல நற்பணிகளை செய்கின்ற கூட்டங்கள், NGO என்று சொல்வோம். அவர்கள் எந்த விதமான லாபமும் இல்லாமல் செய்பவர்கள். நிறைய அந்த ஆக்டிவிட்டீஸ் குரூப் எல்லாம் வச்சுருப்பாங்க. வாலண்டியர்ஸ் குரூப் அப்படின்னு தானாகவே முன்வந்து உதவி செய்பவர்கள். அதற்குன்னு உண்டான நிறைய பக்கங்கள் அவங்கள்ட்ட முகநூல்கள்லாம் இருக்கும். அதன் மூலமாக இன்றைக்கு இந்த கோவிலில் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்வார்கள். சரி, அந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவில்னு வைத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவும் சுலபம். அந்த மாதிரி வந்தாக்கா நீங்கள் உங்களுடைய பெயரை பதிந்து கொண்டு போகலாம். நீங்கள் வயதானவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், இளையவர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுடைய உடல் பலத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் நிறைய இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா உழைப்பவர்களுக்கு ஒரு தண்ணீர் எடுத்து கையில் கொடுக்கலாம் இல்லையா? என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் அவர் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த புற்களை எடுப்பது, முட்களை எடுப்பது, இறைவன் இறைவிக்கு அணிவித்த துணிமணிகளை துவைத்து கொடுப்பது, விளக்குகளை தேய்த்து கொடுப்பது, இந்த நீர் போகும் பாதைகளை எல்லாம் சரி செய்து கொடுப்பது, அப்புறம் ஒட்டடைகள் அடிப்பது. கோவில் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கோவில்கள் நம்மளுடைய கோவில்கள், அதற்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். பணம் கொடுத்து அரசாங்கமோ எதுவுமோ செய்வது சில சிரமம் தான். இந்த மாதிரி செய்வது பலர் கூடி தேரெடுப்பது அப்படின்னு சொல்லுவோம். ஊர் கோடி தேரெடுத்தல் அப்படின்னு. அந்த மாதிரி தேரெடுக்கிறது தான் இந்த சுத்தமாக சுலபமாக வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரே விஷயம். இதில் பாரதியார் சொன்ன ஒரு சின்ன கவிதை என்னன்னா, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய் சொல் தாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை தாடீர். இங்கு ஆண்மைன்னும் போது ஆண் பெண் எல்லாருமே உழைப்பை கொடுங்கள் அப்படின்னு சொன்னதை வைத்துக்கொண்டு இது நடக்கிறது.